நாம் தெரிந்தெடுக்கக்கூடிய காரியங்களுடைய அந்த மதிப்பு நமக்கு தெரியுமா? எந்த அளவீட்டின்படி நாம் ஒரு காரியத்தை முக்கியப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்கிறதை குறித்து வேதாகம அடிப்படையில் நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் பல வேளைகளிலே, அதாவது இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் பல வேளைகளிலே முக்கியம் அல்லாதவைகளுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பதையும், மிகவும் முக்கியமான ஒன்றுக்கு அதற்கேதுவான முக்கியத்துவத்தை கொடுக்காததையும் நம்மால் காண முடியும். உதாரணத்திற்கு ஔவையார் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். ஔவையார் என்றுதான் நினைக்கிறேன். அதாவது பிச்சை எடுத்தாலும் என்னது, கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்வதுதான் முக்கியம். உனக்கு பணம் இல்லை என்றால் பிச்சை எடுத்தாலும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறது தான் அதனுடைய ஒரு விஷயம். அப்போ படிப்பா பணமா என்று வரும்போது கற்றுக்கொள்வதற்காக பணத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு பண்ணலாம் என்கிறது அதனுடைய சாராம்சம். அதுக்கு பிச்சை பணம் இல்லை என்றால் பிச்சை எடுத்து கூட கல்வி கற்றுக்கொள்ளலாம் என்கிறது அதனுடைய சாராம்சம். சாலமனும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அப்போ இங்க சாலமன் நீதிமொழிகள் பல இடங்கள்ல நாம் பார்க்கும்போது ஞானத்தை அதிக முக்கியப்படுத்தி எழுதப்பட்டிருக்கும் காண முடியும். நீதிமொழிகள் 16:16 சாலமன் சொல்லும் போது, பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. அதாவது சாலமனுடைய பார்வையிலே பொன்னு வெள்ளி என்று சொல்லும் போது அந்த உலகத்திலே உயர்வாக மதிக்கக்கூடிய பொருட்கள், அது விலையேறப்பெற்ற ஒரு காரியம். அதாவது சுருக்கமாக சொல்லப்பட்ட நம்முடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்வதை காட்டிலும் ஞானத்தை பெருக்கிக் கொள்வது மிக மிக முக்கியம் என்று சொல்லி சாலமன் சொல்லுகிறார். அப்போ ஒரு பக்கம் இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் இதெல்லாம் வைத்துக்கொண்டு இன்னொரு பக்கம் ஞானம் என்கின்ற ஒன்றை வைத்துக் கொண்டால் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? இந்த பொன் வேண்டுமா ஞானம் வேண்டுமா என்று சொல்லி ஒருவர் கேட்டால் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? இந்த பொன் இது எல்லாம் முக்கியம், ஞானம்தான் முக்கியம். இந்த பொன் சம்பாதிப்பதை காட்டிலும் ஞானத்தை தான் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சாலமன் சொல்லுவார். சாலமன் கூட அவரிடத்தில் ஆண்டவர் கேட்ட பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கடவுள் கேட்கும் போது அவர் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற காரியம், அவன் எதிரிகளுடைய உயிர்களை கேட்கவில்லை, பொன்னை கேட்கவில்லை, செல்வத்தை கேட்கவில்லை, மாறாக ஞானத்தை கேட்டார். இது கடவுளுக்கு மிகவும் பிரியமாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்போ ஏன் ஞானம் முக்கியம், செல்வம் இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் ஞானம் முக்கியம் என்று சொல்லி சாலமன் அந்த இடத்துல சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு எது நல்லது கெட்டது என்று தெரியாது. எனக்கு இப்பொழுது ஒரு பொறுப்பு இருக்கிறது, மக்களை ஆள வேண்டிய அல்லது காப்பாற்ற வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய, ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு காரியம் எனக்கு இருக்கிறது. அரசனாக ஒரு பொறுப்பு கிடைத்திருக்கிறது அல்லது பதவி கிடைத்திருக்கிறது. அப்போ நானோ போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். அப்போ இந்த ஜனங்களை நான் நியாயம் தீர்க்க வேண்டும், அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு நல்லது செய்ய தேவை. அதற்காக பணம் என்று சொல்லி சாலமன் கேட்கவில்லை, மாறாக இவர்களுக்கு நீதி செய்யும்படியாக, நியாயமாக நடந்து கொள்ளும்படியாக எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அப்போ அந்த சாலமனுடைய எண்ணம் எதுவாக இருந்தது என்று சொன்னால், செல்வம் அதை காட்டிலும் ஞானம்தான் முக்கியம் என்கிறதாக இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சாலமோனையே உதாரணமாக காட்டி ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார். லூக்கா 11ஆம் அதிகாரம் 31 வசனத்திலே, தென் தேசத்து ராஜஸ்திரீ, அதாவது சேபா நாட்டு ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேள்விப்பட்டு அநேக பரிவாரத்தோடு
சாலமனை பார்க்க வந்தார், அநேக வெகுமதிகளோடு சாலமனை பார்க்க வந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக என்று சொன்னால் சாலமோனுடைய ஞானத்தை கேட்பதற்காக. அவள் கேள்விப்பட்டிருக்கிறார், சாலமன் மிகுந்த ஞானி, அவன் மிகுந்த ஞானி என்று சொன்னால் ஞானமுள்ள வார்த்தைகளை அவன் பேசுகிறான் என்கிறதை அவள் கேள்விப்பட்டு, அப்போ அதற்காக நான் எவ்வளவு வேண்டுமானாலும் பிரயாசப்படலாம் என்று சொல்லி யார் நினைக்க, ஒரு ராணி நினைத்து, அவள் ராணியாக இருக்கிறாள். உளவுக்கும் அந்த ராணியாக இருந்து கொண்டு, இங்கே நான் ராணியாக இருப்பது அல்ல முக்கியம், நான் இதற்காக எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் பயணப்படலாம், இந்த ஞானமுள்ள பேச்சு கேட்பதற்காக, ஞானமுள்ள அந்த சாலமன் வாயிலிருந்து வருகிற அந்த ஞானத்தை கேட்பதற்காக எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் பயணிக்கலாம், அதற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் பொன் பொருள் கொடுக்கலாம் என்று சொல்லி அவள் நினைத்து நீண்ட தூரம் பயணம் செய்து சாலமனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள் என்று சொல்லி பாருங்க. இயேசு கிறிஸ்து அதை குறித்து சொல்லும் போது, தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தாள் அப்போ என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை, அப்போ அவளுக்கு ஒரு முக்கியம், தன்னிடத்துல இருக்கிற செல்வம் அல்லது பொருட்கள் அல்லது தன்னுடைய நேரம், இது தன்னுடைய பொழுதுபோக்கு அல்லது எது வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அதை காட்டிலும் அவளுக்கு எது முக்கியமாக தெரிந்தது என்றால் சாலமோனுடைய வாயிலிருந்து வருகிற அந்த ஞானமுள்ள வார்த்தைகள், சாலமோன் பேசுகிற அந்த ஞானமுள்ள பேச்சுக்கள், அந்த சாலமோனுடைய ஞானத்தை கேட்பதற்காக அவள் மிகுந்த பிரயாசப்பட்டு வந்திருக்கிறாள். அப்போ அவளுக்கு அந்த ஞானம் மிக மிக முக்கியமாக தெரிகிறது. இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை எதோடு ஒப்பிட்டு பேசுகிறார் சொன்னால், அப்போ அவளுக்கு எது நல்லது, எது முக்கியம் என்று தெரிந்திருக்கிறது, எது எது அதிக மதிப்புள்ளது என்று சொல்லி தெரிந்திருக்கிறது. அப்போ இன்றைக்கு சாலமோனை காட்டிலும் பெரியவர் இங்கே நிற்கிறார். சாலமோன் ஒரு சாதாரண மனிதன், மனிதனுக்கு கடவுள் ஞானத்தை கொடுக்கிறார், அந்த ஞானத்தின் அடிப்படையில் ஞானமான பேச்சுக்களை பேசுகிறான், அவ்வளவுதான். அப்போ உலகத்துல எப்படியெல்லாம் வாழ்ந்தால் எப்படியெல்லாம் கிடைக்கும், அந்த எப்படியெல்லாம் அந்த அந்த அப்படிப்பட்ட ஞானத்தை சாலமோன் பேசுகிறான். அப்போ அந்த மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த ஞானம் உள்ள பேச்சுக்களை கேட்பதற்காகவே அவள் அதுதான் மிக முக்கியம் என்று சொல்லி நினைத்தாள் என்று சொன்னால், அதை காட்டிலும் சாலமனை காட்டிலும் பெரியவர், உலகத்தையே படைத்தவர், அவர் இங்கே நிற்கிறார். அப்போ அவரை கேட்பதற்காக அல்லது அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் என்னது இலக்க கொடுக்கலாம், அப்படித்தானே? அப்போ சாலமோனுடைய பேச்சை, சாதாரணமான மனிதனாகிய சாலமோனுடைய பேச்சை கேட்பதற்காகவே அல்லது சாலமோனிடத்திலிருந்து அந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக ஒரு பெரிய ராணி பல தியாகங்களை செய்து இவ்வளவு தூரம் வருகிறாள், பூமியின் எல்லைகளிலிருந்து வருகிறாள் என்று சொன்னால், அதை காட்டிலும் பெரியவராக ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னால், அவரை பார்ப்பதற்காக அல்லது அவரிடத்திலிருந்து கேட்பதற்காக, கற்றுக்கொள்வதற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் மெனக்கடலாம், அப்படித்தானே? அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சாதாரண சாலமோனுடைய ஞானத்தை கேட்பதற்காகவே பூமியின் எல்லையிலிருந்து ஒருத்தி வந்திருக்கிறாள், அதை காட்டிலும் பெரியவராகிய ஒருத்தர் நான் இங்கே நிற்கிறேன். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்போ என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அங்க இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல இருந்த இந்த மக்களுக்கு மதிப்பு தெரியவில்லை, எது முக்கியம் என்று சொல்லி தெரியவில்லை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சாலமோன் சாதாரண மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த ஞானமுள்ள அந்த பேச்சுக்கு அதுக்க மதிப்பே யாருக்கு உயர்வாக தெரிந்தது? சேபா நாட்டு ராஜஸ்திரிக்கு பெரும் மதிப்பாக தெரிந்தது. அதை காட்டிலும் பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேசுகிறார், அவருடைய மதிப்பு அல்லது அவருடைய போதனை, அந்த பேச்சு மதிப்பு, கடவுளுடைய ஞானம் அவருடைய வாயிலிருந்து புறப்படுவது, அப்படித்தானே? அப்ப அதனுடைய மதிப்பு அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அவள் குற்றம் சுமத்துவாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லு. அப்போ கடவுளுடைய இயேசு கிறிஸ்துடைய மதிப்பு தெரியாமல் வாழ்ந்த அந்த சந்ததியார், அதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சொல்லுகிறார். ஏன் அவர்களுக்கு மதிப்பு தெரியாமல் போய்விட்டது என்று சொன்னால், அவர்கள் வேறு சில காரியங்களை மிக உயர்வாக கருதி இருந்தார்கள்.
எப்படி சேபா நாட்டு ராஜஸ்திரிக்கு அவளிடத்திலே பொன் இருக்கிறது, நாடு இருக்கிறது, ராணி என்கின்ற பதவி இருக்கிறது. ஆனால் அதை காட்டிலும் மதிப்பு மிக்கது ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்வது என்கின்ற எண்ணம் இருந்ததோ, அவ்விதமான எண்ணம் அநேக மக்களிடத்திலே இல்லாதிருந்தது. அநேக மக்களிடத்திலே இருக்கிற எண்ணம் என்ன? நமக்கு பொன் தான் பெரிது, நமக்கு இந்த உலகத்திலே நாம் சம்பாதித்தது பெருசாக சேர்த்து அதுதான் அதிக மதிப்பானது என்பதாக எண்ணம் மதிப்பை இந்த உலகம் சார்ந்த காரியங்களுக்கு, உலகத்திலே உள்ள பொருட்களுக்கு அதிக மதிப்பு கொடுத்து வைத்திருப்பதனால் அதை காட்டிலும் மேலான மதிப்புடைய ஒன்று மக்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் போய்விடுகிறது. ஆகவே எதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டுமோ, எதற்குரிய உயர்ந்த வேல்யூ உடைய ஒரு விஷயத்துக்கு அதற்கான வேல்யூக்கான மதிப்பை கொடுக்காமல், அதை உணராமல் இருக்கிறபடினால் மதிப்பில்லாத, வேல்யூ இல்லாத காரியங்கள் மனித கண்ணுக்கு அது மிகுந்த மதிப்பாக தெரிகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை குறித்து 2 கதை சொல்லுகிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற இந்த கதையிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பரலோக ராஜ்யம் எதற்கொப்பாக இருக்கிறது? நிலத்திலே புதைந்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் அல்லது புதையலுக்கு ஒப்பாக இருக்கிறது. இப்போ ஒரு மனிதன் போகிற வழியில் ஒரு புதையல், ஒரு நிலத்திலே ஒரு புதையல் இருக்கிறதை கண்டுகொள்கிறான் என்று சொன்னால் அவன் என்ன செய்வான்? அந்த புதையல் பெரும் மதிப்பு மிக்கது. அப்போ இந்த புதையலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த புதையல் பெரும் மதிப்புக்குரியது. இந்த நிலத்திலே இருக்கிற புதையல் பெரும் மதிப்புக்குரியது. இந்த புதையல் எனக்கு வேண்டும் என்று நினைப்பான். அப்படித்தானே? அப்ப அந்த புதையலை பெற்றுக்கொள்வதற்காக அவன் எந்த அளவிற்கு இறங்குவான்? தன்னிடத்துல இருக்கிற எல்லா சொத்துக்களையும் விற்றாகிலும் அந்த பணத்தை கொண்டு இந்த நிலத்தை வாங்க வேண்டும். ஃபர்ஸ்ட் இந்த புதையல் இருக்கிற நிலத்தை வாங்க வேண்டும். அதுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த நிலத்தை எப்படியாவது கைப்பற்றுவதற்கு ஆசைப்படுவான். காரணம் என்ன? அந்த நிலத்திலே என்னது? பெரிய புதையல் இருக்கிறது. அப்போ தன்னிடத்திலே இருக்கிற சொத்துக்களை காட்டிலும், தன்னிடத்திலே இருக்கிற பெரிய செல்வங்களை காட்டிலும் இந்த நிலத்தில் இருக்கிற அந்த புதையலுக்கு மதிப்பு அதிகம். ஆக இந்த புதையலை பெற்றுக்கொள்வதற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் இழக்கலாம், என்னிடத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த செல்வத்தையும் வேண்டுமானாலும் இழக்கலாம் என்று நினைப்பார். அப்படி நினைத்து அந்த நிலத்தை எப்படி ஆகலும் என்னது அதிக விலை கொடுத்தாகலும் வாங்குவோம். அந்த நிலத்துக்கு என்று வேல்யூ இருக்கும் தானே, அதை காட்டிலும் அதிகமாக கொடுத்தாக எப்படியாக இந்த நிலத்தை வாங்கித்தான் ஆக வேண்டும் என்று எண்ணுவான். அப்படித்தானே? காரணம் அவனுக்கு தன்னிடத்திலே இருக்கிற பொருள்களை காட்டிலும் இந்த நிலத்திலே காணப்படுகிற அந்த பொக்கிஷம் அல்லது புதையலுக்கு மதிப்பு அதிகம் என்று நினைப்பார். அது வேறு யாரும் பார்த்து விடக்கூடாது, வேறு யாரும் எடுத்துக்கொண்டு போய்விடக்கூடாது, இந்த புதையல் எனக்கு தான் வேண்டும் என்று சொல்லி அந்த நிலத்திலே அதை ஒருவேளை அந்த புதையலை கண்டால் கூட அது வேறு யாருக்கும் தெரியாத வண்ணம் எப்படியெல்லாம் மறைக்க முடியுமோ மறைத்து அந்த நிலத்தை எப்படியாகலும் வேறு யாருக்கும் தெரிவதற்கு முன்பதாகவே அதை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கதையைத்தான் சொல்லுகிறார். அதே விதமாக இன்னொரு கதையும் சொல்லுகிறார். பரலோகராஜன் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் விலையுறந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அப்போ அன்றைக்கு முத்து வியாபாரம், முத்து என்று சொன்னால் அந்த ரத்தின வைரம், வைடூரியம் போன்ற அந்த விலையுறந்த முத்துக்கள். அப்போ அந்த அவைகள் அதுல விலையுறந்த ஒரு முத்தை சாதாரணமாக அவன் வியாபாரம் செய்யும் போது அவன் ஒருவேளை கேள்விப்பட்டிருப்பான், இப்படி ஒரு முத்து இருக்கிறது, அதனுடைய விலை பெரியது என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பான். அப்படிப்பட்ட ஒரு முத்தை எதேச்சையாக கண்டுகொள்ளுகிறான், அவன் பார்க்கிறான். அப்ப அவன் என்ன செய்வான்? எப்படியாகிலும் இந்த முத்தை நான் வாங்க வேண்டும் என்று நினைப்பார், இந்த முத்தை நான் கைப்பற்ற வேண்டும் என்று நினைப்பார். அப்படித்தானே? அப்போ இந்த முத்தை நான் பெற்றுக்கொள்வதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம்.
என்னிடத்துல ஏற்கனவே நான் சம்பாதித்து எல்லாவற்றையும் என்னது கொடுத்து இந்த முத்தை வாங்க வேண்டும். காரணம், இந்த முத்துடைய விலை மிகவும் விலை உயர்ந்தது. என்னிடத்துல இருக்கிற சொத்து மதிப்புகளை காட்டிலும் 1000 மடங்கு உயர்ந்தது. ஆகவே அந்த முத்தை பெறுவதற்காக நான் என்னுடைய எல்லாவற்றையும் வேண்டுமானாலும் இழக்கலாம் என்று எண்ணுவான். அப்போ ஆண்டவர் இதை ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது. பரலோக ராஜ்யம் அந்த விலையுயர்ந்த முத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அல்லது பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்ட புதையலுக்கு, விலை உயர்ந்த அந்த புதையலுக்கு ஒப்பாக இருக்கிறது. அநேக மக்கள் ஏன் அந்த பரலோக ராஜ்யத்தை தேட மாட்டேன் என்கிறார்கள் என்று சொன்னால், அந்த பரலோக ராஜ்யத்திற்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு வரவில்லை என்று காரணம் ஏன் என்று சொன்னால், காரணம் அவர்களுக்கு இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய மதிப்பு அது எவ்வளவு விலையுயர்ந்தது என்று சொல்லி அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகவே தான் அந்த விலையுயர்ந்ததை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுக்காமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த மேன்மை அல்லது அதனுடைய மதிப்பு அது அநேக மக்களுக்கு புரியாததினால், அது கிறிஸ்தவர்களே அநேகருக்கு அது அதனுடைய மதிப்பு தெரியாததினால்தான், அது எவ்வளவு மேன்மையானது என்று தெரியாததினால்தான் இன்றைக்கு நாம் பூமியிலே காண்கிற பல காரியங்களுக்கு அதிக மதிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் முக்கியம் என்கிறதை போல. அதுதான் அது பரலோக ராஜ்யம், அதுதான் அது, அப்புறம் அது பார்த்துக்கலாம். ஆனால் இதுதான் முக்கியம் என்பது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது அதனுடைய மதிப்பை தெரிந்தவர்கள், பரலோக ராஜ்யத்தினுடைய மதிப்பை தெரிந்தவர்கள் எது அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக எதை வேண்டுமானாலும் இழப்பது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்காது. உதாரணத்திற்கு, அந்த முத்து வியாபாரி தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் விற்று இவ்வளவு நாட்கள் சம்பாதித்த ஒரு கோடிக்கணக்கான சொத்துக்களின் மதிப்புகளை என்று வைத்துக் கொள்ளும், அவைகளை எல்லாம் விற்று இந்த முத்தை வாங்கி கொண்டான், எப்படியோ பெற்றுக்கொண்டான். அல்லது இதற்கு முந்தைய அவன் அந்த புதையல் இருக்கிற அந்த நிலத்தை பெற்றுக்கொண்டான். தன்னிடத்தில் உள்ள அதற்காக எல்லா சொத்துக்களையும் இழந்து விட்டான். இப்பொழுது அவனிடத்துல ஒரு சொத்தும் கிடையாது. ஆனால் இப்பொழுது அந்த புதையல் இருக்கிறது. இன்னும் இந்த வியாபார இடத்துல ஒரு சொத்தும் கிடையாது, எல்லாவற்றையும் விற்று இந்த முத்தை வாங்கி விட்டான். ஒரு முத்து வாங்குவதற்காக எல்லாவற்றையும் இழந்து விட்டான். இப்போ இவனிடத்துல அந்த விலையுயர்ந்த முத்து இருக்கிறது, அவனிடத்துல அந்த விலையுயர்ந்த புதையல் இருக்கிறது. இப்போது இவர்கள் துக்க முகத்துடன் இருப்பார்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டார்கள். காரணம், ஐயோ என்னுடைய எல்லா சொத்தும் போய்விட்டதே, எனக்கு ஒன்றுமில்லாக வெறும் இந்த புதையல் மட்டும்தான் இருக்கிறது, அல்லது வெறும் இந்த முத்து மட்டும்தான் இருக்கிறது என்கின்ற மனநிலையில் இருப்பார்கள். இல்லை, என்னுடைய எல்லா சொத்தும் போனாலும் போய்விட்டது, ஆனால் அதை காட்டிலும் பல மடங்கு மதிப்புள்ள முத்து என்னுடைய கையில இருக்கிறது என்று சொல்லி மிகுந்த சந்தோஷத்திலே இருப்பார்கள். தன்னுடைய சொத்துக்கள் போனதற்காகவோ தன்னுடைய எல்லா பணம் போனதற்காகவோ அவர்கள் வருத்தப்பட மாட்டார்கள். ஏன்? அல்லது அவர்கள் அதற்காக பல்வேறு விதமான துன்பங்கள் பட்டிருக்கலாம், அதற்காக எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கலாம். அந்த நிலத்தை வாங்குவதற்காக எவ்வளவு பேரை பிடித்து அதற்கென்று பல முயற்சிகள் எடுத்திருப்பார். எப்படியால் வேறொருவருடைய கைக்கு அந்த நிலம் போய்விடக்கூடாது, வேறொருடைய கைக்கு இந்த முத்து போய்விடக்கூடாது என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்திருப்பார்கள் அல்லவா? இது எல்லாமே அவர்களுக்கு ஐயோ இவ்வளவு கஷ்டம் என்று சொல்லி இருப்பார்களா? இல்லை, அதை இஷ்டப்பட்டு செய்திருப்பார்கள். எப்படியாகலும் இதை வாங்கிக் கொள்ள வேண்டும், எப்படியாகலும் இதை நான் இந்த புதையலை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாகலும் இந்த முத்தை வாங்கியாக வேண்டும் என்கின்ற முயற்சியிலே அவர்கள் படுகிற கஷ்டம் அவர்களுக்கு கஷ்டமாகவே தெரியாது. அதை அவர்கள் இஷ்டப்பட்டு செய்கிறவர்களாக இருப்பார்கள். மாறாக அவர்கள் இழக்கிற அந்த இழப்பு, அவர்கள் அதற்காக தன்னுடைய சொத்துக்களை இழப்பதாகட்டும், உடல் உழைப்பை அது எல்லாம் அவர்களுக்கு ஒரு இழப்பாகவே தெரியாது. காரணம், இதனுடைய விலை, இவர்கள் கைப்பற்றி இருக்கிற அந்த முத்துடைய விலை அல்லது அவர்கள் கண்டுபிடித்த அந்த புதையலுடைய விலை அதை காட்டிலும் அதிகமானது, அதை காட்டிலும் விலையேற பெற்றது. ஆகையால் அதனுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரிகிறது. இது விலையேற பெற்றது என்று தெரிகிற காரணத்தினால் அதன் நிமித்தம் அதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அதற்காக அவர்கள் பட்ட பிரயாசங்கள் அவர்களுக்கு கஷ்டம், அது பாடுகளாகவோ பிரயாசமாகவோ தெரியாது. இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு பாடுகள் அல்லது
இழப்புகள் ஏன் பெரிய கஷ்டமாக தெரிகிறது என்று சொன்னால், பரலோக ராஜ்யம் அதனுடைய மதிப்பு அந்த அளவிற்கு அவர்களுக்கு புரியவில்லை என்று பொருளாகி விடுகிறது. அப்ப இந்த பரலோக ராஜ்யம் என்று சொன்னால் நாம ஒருவேளை நினைக்க முடியும், இயேசு கிறிஸ்து வந்த பிறகு மறுபடியும் அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு போவார், மரித்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அந்த ராஜ்யம் என்று எண்ணக்கூடும். அதை வேதம் பரலோக ராஜ்யம் என்றே சொல்லுகிறது. ஆனால் அது மட்டுமல்ல, நாம் இந்த பூமியிலே உயிரோடு இருக்கின்ற போதே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுதே பரலோக ராஜ்யம் வந்து விடுகிறது. லூக்கா 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் 21ஆம் வசனத்திலே நான் படிக்கிறேன். லூக்கா 17ஆம் அதிகாரம் 20-21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்துல கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக சொன்னது. அப்போ பரிசேயர்கள் கேட்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யம், கடவுள் ராஜ்யத்தை அமைப்பார் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா, அது எப்போ வரும்? அப்போ ஆண்டவர் சொன்ன ஒரு பதில் என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. நீங்கள் பார்க்கிற விதத்துல இன்னைக்கு ஒரு அரசாங்கம் இருக்கிறது போல கடவுள் ஒரு ராஜாவாக இருக்கு, அதே போல வராது. அது இங்க இருக்கிறது, இந்த இடத்துல அந்த கடவுளுடைய ராஜ்யம் இருக்கிறது, அது அந்த இடத்துல இருக்கிறது என்று சொல்லப்படுவதற்கும் ஏதுவாக இராது. காரணம், இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாக இருக்கிறதே, மனிதர்களுக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். அப்போ பிரத்யட்சமாக ஒரு தேவனுடைய ராஜ்யம் இந்த இடத்துல வராது என்று சொல்லும் போது அவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுவது அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்திலே வராது என்பது. அது வரும் என்று பிரத்யட்சமானது ஒரு தேவராஜ்யம் இயேசு கிறிஸ்துடைய வருகையொட்டி வர, அது வேறு. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற தேவராஜ்யம் என்பது அந்த பிரத்யட்சமாக வருகிற தேவராஜ்யம் அல்ல, அது அப்படி ஒரு வராது. மாறாக உங்களுக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்றால் கடவுளுடைய அரசாங்கம். இன்றைக்கு நாம் பூமியிலே இருக்கிறோம் என்று சொன்னால், இந்தியா நாட்டு அரசாங்கம், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு அரசாங்கம் இருக்கிறது. அப்போ நாம் இந்த பூமியில இருக்கும் போதே கடவுளுடைய அரசாங்கத்துக்குள்ளாக நாம் இருக்க முடியும். உதாரணத்திற்கு, ஒரு இந்திய சுதந்திரம் அடைந்தது 1947 அப்படித்தானே. அப்போ அதற்கு முன்பதாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தது யார்? ஆங்கிலேயர், கிங்டம் ஆஃப் இங்கிலாந்து, கரெக்டா? அப்போ இங்க இருந்தவர்கள் இந்தியாவிலே தான் இருந்தார்கள். ஆனால் யாருடைய ஆட்சியின் கீழ் இருந்தார்கள்? இங்கிலாந்துடைய அரசாங்கத்துக்கு கீழாக இருந்தார்கள். இங்கிலாந்து என்கின்ற அரசாங்கத்துக்கு கீழாக, இங்கிலாந்து ராஜ்யத்துக்கு கீழாக இருந்தார்கள். இங்கிலாந்து ராஜ்யத்துக்கு கீழாக இருக்கிறேன் என்கிறதற்காக அவர்கள் இங்கிலாந்தில் நாட்டிலே போய் வசிக்கவில்லை. இங்கிலாந்துல நாட்டிலே போய் வசித்தால்தான் இங்கிலாந்து அரசாங்கத்துக்கு கீழ் என்று அர்த்தம் அல்ல, அப்படித்தானே? அப்போ அதை போல நாம் இந்த பூமியில இருந்தாலும் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பூமியில் இருக்கும் போதே வர முடியும். அதேபடி இந்த பூமியிலே உலகத்திலே பல்வேறு விதமான சட்ட திட்டங்கள் உண்டு. ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ராஜ்யத்துக்கு என்று சட்ட திட்டங்கள், கோட்பாடுகள் எல்லாம் உண்டு. அப்போ நாம் எந்த நாட்டில இருக்கிறோமோ, எந்த ராஜ்யத்தில இருக்கிறோமோ அந்த நாட்டுக்கேற்ப சட்ட திட்டங்களிலே நாம் வாழுகிறவர்களாக இருப்போம். அப்போ நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளாகிறோம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய அரசாங்கத்துக்கு கீழாக, அந்த அரசாங்கத்துக்கு என்று ஒரு சித்தாந்தம் அல்லது கோட்பாடு, அல்லது அந்த அரசாங்கத்துக்கென்று சில நியதிகள் இருக்கும் அல்லவா, அந்த இதற்குள்ளாக நாம் வந்து விடுகிறோம். அப்போ இது எப்படி நடக்கிறது? நான் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேனோ அப்பொழுது நடக்கிறது. அது நாம் விரும்பி கடவுளிடத்திலே ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம். இதைத்தான் ரோமர் புஸ்தகத்திலே ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டீர்கள். பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு
தேவனுக்கு அடிமைகளானீர்கள். இப்போ கடவுளுக்கு நான் அடிமை என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். அதை இன்னும் புரியும்படியாக சொன்னால் அதற்கு மேல ஒரு 1-2 வசனத்துக்கு படிக்கிறேன். 17ஆம் வசனம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 17. முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தும், முன்பு நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். எப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்று அவர்களால் காப்பாற்றப்படுகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வரும்போது அந்த ராஜ்யத்துக்குள்ளாக, அந்த அரசாங்கத்துக்குள்ளாக நீங்கள் வருகிறீர்கள். அப்போ உலக அரசாங்கமும் கடவுளுடைய அரசாங்கமும் வித்தியாசமாக காணப்படும். இந்த உலக அரசாங்கத்துக்கு என்று பல்வேறு விதமான சித்தாந்தங்கள், கொள்கைகள் எல்லாம் இருக்கும். உதாரணத்திற்கு, இந்த உலகத்திலே யார் பெரியவராக இருப்பார், யார் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள், அதிக பணம் படைத்தவர்கள், அவர்களுக்கு கீழாக அவர்கள் ஒரு அரியணை போன்ற இடத்துல இருப்பார்கள். அவர்களுக்கு கீழாக வேலை செய்கிறவர்கள் வேலைக்காரர்களாக இருப்பார்கள். அப்போ யார் உயர்ந்தவர்? அரியணையில இருப்பவர் உயர்ந்தவர். பல வேலையாட்களை வைத்திருக்கிறவர், ஒரு ராஜா போல இருக்கிறவர் தான், அவர் தான் உயர்ந்தவர். ஆனால் கடவுளுடைய அரசாங்கத்துக்கு என்று உள்ள சித்தாந்தமே வேறு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, உங்களில் யார் முதன்மையாக இருக்க விரும்புகிறீர்களோ அவர்கள் எல்லாருக்கும் கடையானவனாகவும், யார் பெரியவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோ அவர்கள் எல்லாருக்கும் பணிவிடைக்காரனாக இருக்கு. அப்போ இதுதான் கடவுளுடைய அரசாங்கம். அப்போ கடவுளுடைய அரசாங்கம் என்பது அன்பு சாம்ராஜ்யமாக இருக்கிறது. தேவனுடைய அன்பின் ராஜ்யத்துக்கு உட்பட்ட என்று சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது. அப்போ அவருடைய ராஜ்யம் என்பது அன்பு ராஜ்யம். அப்போ கடவுள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினதன் மூலமாக உருவாக்கப்பட்ட ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ளாக நாம் இந்த உலகத்துல இருக்கும் போதே நாம் வர முடியும். எப்படி? கடவுளால் காப்பாற்றப்படும் போது, கடவுளால் காப்பாற்றப்பட்டவர்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ளாக வருகிறார்கள். அப்ப அந்த ராஜ்யத்துக்குள்ளாக வரும்போது நாம் அந்த கடவுளுடைய அந்த சட்டதிட்டங்கள், கடவுளுடைய இந்த உலகத்தின் சட்டதிட்டங்களுக்கும் கடவுளுடைய அந்த கோட்பாடுகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும், ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த அரசாங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறதை போல இங்கே கடவுளுடைய அரசாங்கம் வித்தியாசமாக இருக்கிறது. அப்போ அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. பிலாத்துக்கு முன்பாக நிற்கும் போது, நீ யூதருடைய ராஜாவா என்று சொல்லி பிலாத்து கேள்வி கேட்கிறார். அப்போ பதில் சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. ஒருவேளை என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதாக இருந்தால், இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? இந்த உலகத்துக்குரியதாக தான் இயேசு கிறிஸ்து ஒரு ராஜ்யமாக இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பதில் சொல்லுங்க, என்னுடைய ஊழியக்காரர் என்னை உங்களுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்காமல் இருக்க போராடி இருப்பார்கள். உங்கள் நாட்டுக்கு எதிராக போராடி இருப்பார்கள். உங்களுக்கு நாட்டுக்கு எதிராக போராடி நாங்கள் நாடு பிடித்திருப்போம். இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து உருவாக்கின அந்த ராஜ்யம் இந்த உலகத்தின் அடிப்படையிலான ஒரு ராஜ்யமாக இருந்திருந்தால், உலக ராஜ்யம் என்ன? நாட்டை பெரிதாக்க வேண்டும் என்றால் இன்னொரு நாட்டோடு போர் செய்து தங்களுடைய படை, பண வலிமை, புஜ வலிமை இவைகளை காண்பித்து என்னது இதுல யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள், அவர்கள் நாடு படிப்பார்கள். அப்போ இதுதான் உலக ராஜ்யம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல, இப்படிப்பட்ட ராஜ்யமே கிடையாது. அப்படி இருந்திருந்தால், ஒருவேளை இந்த உலகத்துக்குரியதாக இருந்திருந்தால், என்னுடைய ஊழியக்காரர், நான் என்னுடைய ஊழியக்காரர்கள் அப்படி ட்ரெயின் பண்ணவே இல்லை, என்னுடைய ஊழியக்காரர் அதை செய்திருப்பார்கள். ஆனால் அப்படி செய்யவில்லை என்றால் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அப்போ நாம் கடவுளுடைய ராஜ்யம் அது எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை நாம் ஏன் இன்றைக்கு மனிதர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், கடவுளுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்றே இன்றைக்கு எனக்கு தெரியாது. இந்த உலக ராஜ்யம் ஒரு விதத்துல இருக்கிறது, ஆனால் கடவுளுடைய ராஜ்யம் வேறு விதத்துல இருக்கிறது. இந்த உலக ராஜ்யத்திலே பெரியவர்கள் யார் என்று பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது, உயர்ந்தவர்கள் யார் என்று பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எப்படி வெற்றியாளர்கள் என்று தீர்மானிப்பதிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அப்போ ஆனால் கடவுளுடைய ராஜ்யத்திலே அதற்கு நேர்மாறாக இருக்கிறது. ஆகவேதான் அதை அநேக மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாததினால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்கிறவர்களே என்ன நினைக்கிறார்கள்?
நாங்கள் கடவுளுடைய ராஜ்யமும் இன்றைக்கு உலகத்துல இருக்கிற ஒரு ராஜ்யத்தை போல ஒன்றுதான் என்பதாக நினைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆகவே தான் எப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசுகிறார்கள்? நான் கிறிஸ்தவன், என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணா நீ அழிஞ்சு போயிடுவ, இந்த மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் பேசுகிறார்கள். நாங்கள் எனது பெரிய ஆளாக வளருவோம், அல்லது நான் கிறிஸ்தவன் ஆகவே நான் பெரிய பணக்காரனாக மாறுவேன் என்கிறத, அதாவது எதோடு ஒப்பிடுகிறார்கள்? இந்த உலக ராஜ்யத்தோடு தான் ஒப்பிடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. அப்ப அந்த ராஜ்யத்துக்குள்ளாக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ளாக மாறுகிறார்கள். அந்த ராஜ்யத்துக்கு உள்ளானவர்கள் இந்த பூமியில வாழும்போது அந்த ராஜ்யத்துக்கு உள்ளானவர்களுக்கு ஒரு அதே விதமான அந்த ராஜ்யத்தை பிரத்யட்சமாக ஆண்டவர் ஒரு நாள் கொண்டு வருவார். அந்த ராஜ்யத்திலும் அங்கே போட்ட புறமா இருக்காது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து ஆளுகை செய்வோம் என்று சொல்லுகிறார். அப்ப எல்லாரும் சேர்ந்து ஆளுகை, அங்கே ஒருவன் எல்லாருக்கும் மேலானவன், அடுத்தவன் அடுத்த ஸ்டெப்பு, அவன் அடுத்தவன் அதுக்கு கீழே என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அப்போ எல்லாரும் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதற்கு இணையாகவே எல்லாரையும் பார்க்கிறார். என்னோடு கூட அவரோடு கூட பாடுகளை சகித்தார், அவரோடு கூட ஆளுகை செய்வோம், அவர் இருக்கிற இடத்திலே நம்மை உட்கார வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டீர்கள். அப்போ கடவுளுடைய ராஜ்யம் என்பது இன்றைக்கு பிரத்யட்சமாக காணப்படாத அந்த தேவராஜ்யமாக இருந்தாலும் சரி, அந்த தேவராஜ்யத்துக்கு உள்ளானவர்களுக்கு பிரத்யட்சமாக ஒரு வரும் அல்லவா, அப்படியான இருந்தாலும் சரி, அது இந்த உலகத்திலே உள்ள ஒரு தேவராஜ்யம் போல, உலகத்திலே உள்ள ஒரு ராஜ்யம், கிங்டம், அதே போல இருக்காது. ஆகவே தான் இன்றைக்கு மனிதர்கள் எந்த கற்பனையில வாழ்கிறார்கள்? இந்த உலகத்திலே உள்ள ராஜ்யங்களை பார்த்து 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 இந்த உலகத்திலே மனிதன் மதிப்பீடுகளை வைத்திருக்கிறான் அல்லவா, இதுதான் உயர்ந்தது, இதுதான் சிறந்தது என்று சொல்லி இந்த உலக மனிதர்கள் ஒரு வரையறை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இவ்வளவு பணம் வைத்திருந்தால் அவன் பெரியவன், இவ்வளவு படைபலம் இருந்தால் அவன் பெரியவன். அதே மனநிலையில தான் தேவராஜ்யம் இருக்கும் என்பதாக எதிர்பார்க்கிறார். ஆனால் தேவராஜ்யம் அப்படி இராத காரணத்தினால், அது வேறு சித்தாந்தம் உடையதாக இருக்கிறபடியினால் அவர்களால் அதை கண்டுகொள்ள முடியவில்லை. ஆகவே தான் அந்த விலையேற பெற்ற அந்த மதிப்பு மிகுந்த அந்த பரலோக ராஜ்யத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கு உதாரணத்திற்கு அந்த ஒரு இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஊமையை பார்த்தோம். ஒரு முத்து வியாபாரி ஒரு முத்தை பார்க்கிறான், அவனுக்கு அதனுடைய மதிப்பு தெரிகிறது. இந்த முத்து விலையேற பெற்றது, அப்போ அந்த முத்தை நான் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இதுவே அந்த முத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதவன் ஒருத்தன் வருகிறான், அவன் வந்தால் என்ன பண்ணிருப்பான்? முத்தை பார்த்தால் கூட அது இந்த முத்து, ஓகே அந்த முத்து ஏதோ ஒரு முத்து இருக்கட்டும் என்று அதை கண்டுகொள்ளாமல் போயிருப்பான். காரணம் அந்த முத்துடைய மதிப்பு அவனுக்கு தெரியாது. அதே போல அந்த புதையலை பார்த்தவனுக்கு இது புதையல் தான், இது மதிப்பு மிக்கது என்று தெரிந்ததினால் அவன் தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு அந்த புதையலை வாங்குகிறான். ஆனால் வேறு ஏதோ ஒரு முட்டாள் வருகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஞானம் இல்லாதவன் வருகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவனும் புதையலை பார்க்கிறான். புதையலை பார்த்து விட்டு அவனுக்கு அதனுடைய மதிப்பு தெரியவில்லை என்றார், இந்த புதையல் விலையேற பெற்றது என்று தெரியவில்லை என்றார், இது என்னமோ கிடக்குது, இது என்னமோ இருக்குது போல என்று சொல்லி நினைத்திருந்தால் அவன் அதை கடந்து போவான். இந்த புதையலுக்காக ஒருத்தன் புதையலுக்காக எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்குகிறான் அல்லவா, அவனை பார்க்கும்போது இந்த ஞானமற்றவனுக்கு அவன் முட்டாள் மாதிரி தெரிவான். எதுக்கு இந்த நிலத்துக்கு இவ்வளவு பணம் கொடுத்து வாங்குகிறான், எதுக்கு போய் இவ்வளவு செலவு பண்ணுகிறான் என்பதாக தோன்றும். காரணம் அவனுக்கு அதனுடைய மதிப்பு தெரியவில்லை. அதை போலத்தான் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரிய மதிப்பு அநேகருக்கு தெரியவில்லை. ஆகையால் தான் அதை குறித்த கரிசனை அல்லது அதை குறித்த தேடல் அநேகருக்கு இல்லாதபடி மதிப்பு குறைந்த, கடவுளுடைய பார்வையில மதிப்பே இல்லாத காரியங்களுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே கூட ஆண்டவர் இதைத்தான் சொல்லுகிறார்,
அஞ்ஞானிகள் இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். எதை? உணவு, உடை, தங்குமிடம். இவைகளை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இவைகளை குறித்து அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், அதற்கு குறித்து அஞ்ஞானிகள் கவலைப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு இவைகள் வேண்டும் என்று கடவுளுக்கு தெரியும். உணவை காட்டிலும் எது விசேஷம்? சரீரம். உணவு முக்கியமா, சரீரம் முக்கியமா? உணவு முக்கியமா, சரீரம் முக்கியமா? சரீரம் முக்கியம். சரீரம் பிழைப்பதற்காகத்தான் உணவு. உணவு உண்பதற்காக சரீரம் கிடையாது. இந்த சரீரம் எவ்வளவு நாட்கள் இந்த சரீரம் இந்த பூமியில சில நாட்கள் உயிரோடு, சில வருடங்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு உணவு தேவை. இந்த சரீரம் தான் முக்கியமே தவிர இந்த உணவு அல்ல முக்கியம். அப்போ ஆண்டவர் இந்த சரீரம் எவ்வளவு நாட்கள் இந்த பூமியில இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ அதற்கு உரிய உணவை அவர் தருவார், அவர் பார்த்துக் கொள்வார். ஒருத்தர் உணவே இல்லாமல் மரிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு காலகட்டத்தில் உணவை இல்லாமல் மரிக்கிறார். அப்போ அதனுடைய பொருள் என்ன? ஆண்டவர் அந்த சரீரத்துக்கு இந்த பூமியில கொடுத்ததுனால அவ்வளவுதான். அப்போ சரீரத்தை காட்டிலும் உணவு அல்ல முக்கியம், சரீரம் தான் முக்கியம். உடை அல்ல முக்கியம். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவன், உடையை பார்க்கலும் சரீரம். அப்போ இந்த நம் உடை அணிகிறோம், எதற்காக அணிகிறோம்? நம்முடைய சரீரத்தை மறைப்பதற்காக அணிகிறோம். அப்போ இங்க உடை முக்கியமா, சரீரம் முக்கியமா? சரீரம் முக்கியம். ஆண்டவர் இங்கே இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்லுகிறார். உணவு முக்கியமா, உயிர் முக்கியமா? ஜீவன் முக்கியமா, உணவு முக்கியமா? உணவை பார்க்கலும் ஜீவன் தான் முக்கியம். உடை முக்கியமா, சரீரம் முக்கியமா? உடையை பார்க்கலும் சரீரம் தான் முக்கியம். அப்போ இந்த பூமியிலே இந்த ஜீவன், இந்த சரீரம் எவ்வளவு நாட்கள் இருக்க வேண்டும் என்று கடவுளுக்கு தெரியும். அப்ப அதற்கு தேவையானதுதான் இந்த ஆகாரமும் இந்த உடையும். அப்போ இந்த ஜீவனும் இந்த சரீரமும் இருக்க தேவை உணவு, உடை. உணவு, உடை அல்ல முக்கியம், ஜீவனும் சரீரம் தான் முக்கியம். இது இந்த பூமியில இருப்பதற்கு தேவை, ஜீவன் இருப்பதற்கு தேவை உணவு, இந்த சரீரம் மறைக்க தேவை உடை. ஆனால் நாம் பல வேளை எதை முக்கியமாக கருதி விடுகிறோம்? இந்த ஜீவனை பார்க்கலும் உணவுதான் முக்கியம். ஏதோ இந்த வாழ்வதே உணவு உண்பதற்காகத்தான் வாழுகிறோம் என்பதை போல, அல்லது உடைதான் முக்கியம் என்பதாக பல வேளைகள் எண்ணி விடுகிறோம். அல்ல, ஜீவனும் சரீரம் தான் முக்கியம். அப்போ ஜீவனும் சரீரம் தான் முக்கியம் என்று சொன்னால் அதற்கு தேவையானவைகளை ஆண்டவர் தருவார். அதை குறித்து கலங்க தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. அதை குறித்து அஞ்ஞானிகள் நாடி தேடுவார். அஞ்ஞானிகளுக்கு அதுதான் முக்கியம். எது முக்கியம்? ஜீவனை காட்டிலும் உணவு முக்கியமாக தெரியும், அல்லது சரீரத்தை காட்டிலும் உடை முக்கியமாக தெரியும். நம்ம இந்த உடை அணிந்தால் தான் நமக்கு அதிக மதிப்பு கிடைக்கும். உடையுடைய நோக்கம் என்ன? சரீரத்தை மறைப்பது. ஆனால் அவர்களுக்கு இல்லை, சரீரத்தை மறைப்பது அல்ல, எனக்கு இந்த உடை மூலமாக எனக்கு எவ்வளவு மதிப்பு கிடைக்க போகிறது. சாதாரண உடை போட்டால் ஒருவேளை மதிப்பு குறைவாக இருக்கும். இந்த ஆடம்பர உடை இருக்கிறது, அப்ப இந்த ஆடம்பர உடை உடுத்தினால்தான் எனக்கு அதிக மதிப்பு கிடைக்கும் என்று உணவுக்கும் உடைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆகவே அதை குறித்து தேடுவார்கள். இப்போ உணவு இருக்கிறது, உடையும் இருக்கிறது, ஆனால் இது பத்தாது, இன்னும் வேண்டும் என்று சொல்லி அதை குறித்தே நாடி தேடுகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், எது முக்கியம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஜீவன் முக்கியம்.
இந்த பூமியில இருக்கிறதற்கு சரீரம் முக்கியம். அப்போ அதை கொடுத்தவர் யார்? கடவுள். அப்போ அதை பாதுகாக்க வேண்டியது அவர்தான். அப்போ அதற்கு தேவையானது என்னவோ அதைத்தான் ஆண்டவர் தருவார், அதை பார்த்துக் கொள்வார். ஆகவே அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காக்கா குருவிகளுக்கெல்லாம் நீங்கள் உணவு கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அவைகளை பிழைப்பு ஊட்டுகிறாரே, அவைகள் எவ்வளவு நாட்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் இருக்கிறதோ அது வரைக்கும் ஆண்டவர் உணவு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். காட்டுப்புல் அவைகளுக்கும் ஆண்டவர் கொடுத்து வைக்கிறாரு என்று சொல்லி ஆண்டவர் ஊமைகளை காண்பிக்கிறார். அப்போ எது முக்கியம்? அஞ்ஞானிகளுக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் முக்கியம், உங்களுக்கு எது முக்கியம் என்று சொல்லி கேட்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அதுதான் முக்கியம். தேவ ராஜ்யத்தை தேடுங்கள், அது முக்கியமாக இருக்கிறது. காரணம், இந்த பூமியிலே நாம் எதை முக்கியப்படுத்தி வைத்தாலும் அவைகள் ஒரு நாள் அழிந்து போகும். மாறாக தேவராஜ்யம் அழிவில்லாதது. நாம் அந்த ராஜ்யத்துக்குள் உரியவர்களாக இருந்தால், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களாக இருந்தால், நாம் அழிவில்லாதவர்கள், நமக்கு அழிவே கிடையாது. இந்த சரீரத்துக்கு வேண்டுமானால் அழிவு கிடைக்கலாம், ஆனாலும் அழிவில்லாத ஒரு சரீரமும் கிடைக்கும். அப்போ எதை முக்கியம் படுத்த வேண்டும்? அப்போ இந்த பூமியில நாம் தேவனுடைய ராஜ்யத்தை மற்ற நீடியம் தேட வேண்டும். அப்போ இந்த உலகத்திலே வாழ்வதற்கு என்ன தேவை என்று ஆண்டவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறோம், அதை குறித்து நாம் கலங்க வேண்டிய தேவையில்லை, அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய முக்கியத்துவம் எதற்காக, எதை குறித்து இருக்கிறது? அப்போ தேவராஜ்யம் நமக்கு முக்கியமாக படும்போது, அதனுடைய மதிப்பு நமக்கு அதிகமாக உயர்வாக தெரியும் போது, இந்த பூமியிலே பல காரியங்கள் நமக்கு மதிப்பு குறைந்ததாக, இது இல்லை, அது கிடைக்காவிட்டாலும் அது ஒரு என்னது, அது ஒரு கவலைக்குரிய காரியமாக நமக்கு தெரியாது. அந்த முத்தை கிடைக்கப்பட்டவனுக்கு அவனிடத்துல ஒரு 500 ரூபாய் இல்லையே என்று சொல்லி கவலைப்பட மாட்டான். அதை காட்டிலும் விலையேறப்பட்ட முத்தே இருக்கிறது. புதையல் பெற்றவன் கையில ஒரு 10,000 ரூபாய் இல்லை என்று கவலைப்பட மாட்டான். காரணம் என்ன இருக்கிறது? விலையேறப்பட்ட பொக்கிஷம் இருக்கிறது. தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள் என்கின்ற அதனுடைய மதிப்பு தெரியும் போது நாம் பூமிக்குரியவர்களை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் கொலோசியர் புஸ்தகத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் மேலானவைகளை தேடுங்க. நீங்க கிறிஸ்துவுடனே கூட எழுந்தீர்கள் என்றால், கிறிஸ்துவுடனே கூட எழுந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட மரித்தீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து, கடவுள் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரித்தார். அப்போ என்னுடைய பாவத்துக்காக மரித்தார் என்று சொன்னா அவர் பாவம் செய்தாரா? இல்லை, என்னுடைய பாவத்துக்காக மரித்தார். அப்போ உண்மையில அங்க மரிக்க வேண்டியது யார்? நான். எனக்கு பதிலாக மரித்தார், அங்க மரித்தது நான், அவரோடு கூட நான் மரித்திருக்கிறேன். அப்போ அவர் எழும்பும் போது நானும் எழும்பி இருக்கிறேன், நான் புது மனிதனாக இப்பொழுது எழும்பியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து எழும்பினார், எழும்பும் போது நானும் எழும்பினேன். என்னுடைய பாவத்துக்கு அந்த தண்டனையை முடித்து நான் புதிய மனிதனாக இப்பொழுது எழும்பி இருக்கிறேன், நீதிக்குரியவனாக எழும்பி இருக்கிறேன். இந்த உண்மையை நான் ஏற்றுக்கொள்வது உண்மையானால் இப்பொழுது நான் புதிய மனிதன், நான் மறுபடியும் பூமிக்குரியவர்கள் போல என்னுடைய தேடுதல் இருக்கக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்மையானால் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லி கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்போ மேலானவைகள் எது? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகள், அவைகளை குறித்து தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இப்போ நீங்க இந்த உலகத்துக்கு நீங்கள் மரித்தீர்கள். இப்போ உங்களுடைய ஜீவன் இந்த உலகத்துக்குரியவைகளோடு இல்லை, அது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளோடு அவருக்குள்ளாக இருக்கிறது. உங்களுடைய ஜீவன் பாதுகாப்பாக இருக்கிறது, தேவனுக்குள்ளாக பாதுகாப்பாக இருக்கிறது. அப்போ இந்த பூமியில உங்களுக்கு எவ்வளவுதான் இழப்பு பாடு எது என்ன நடந்தாலும், இன்பமோ துன்பமோ எதுவோ, பாசிட்டிவோ நெகட்டிவோ எதுவோ நடந்தாலும் உங்களுக்கு ஜீவனுக்கு பாதிப்பு கிடையாது. பொதுவாக நாம் ஏன் பயப்பட வேண்டும்? மேக்சிமம் நம்முடைய உயிர் போகுமோ
அதான் பெரிய பயமாக இருக்கு. அப்படித்தானே பிராக்டிக்கலா பேசணும். உயிர் குறித்த ஒரு பயம் இருக்கலாம். ஆனால் பவுல் இங்க என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுடைய உயிர் அல்லது ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ அது தேவனுக்குள்ளாக இருக்கிறது. அப்போ கடவுளுக்கு அங்கே மறைந்திருக்கிற அந்த ஜீவன் எக்காரணம் கொண்டும் என்னது அழிக்கப்பட முடியாத ஒன்று. அப்போ என்னதான் சிச்சுவேஷன் எப்படிதான் நடந்தாலும் அந்த ஜீவனுக்கு என்ன இல்லை, பாதிப்பு கிடையாது. அப்போ நம்ம என்ன நம் தைரியமாக என்னது எதை இந்த பூமிக்குரியவைகளை குறித்து என்னது கவலைப்படவோ அதை குறித்து தேடிக்கொண்டிருக்கவோ அவசியம் இல்லை. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் வெளிப்படுவீர்கள். ஆகவே இந்த பூமிக்குரியவைகள் மீது பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அப்போ இந்த காரியத்தை தொடர்ந்து பவுல் சொல்லுகிறோம். ஆகையால் நாம் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை தேடுகிறோம், கிறிஸ்துவுடனே கூட மகிமையில வெளிப்படுவோம். ஆகையால் இந்த பூமியிலே வாழும் போது பல காரியங்கள் இருக்கிறதுல பூமிக்குரிய காரியங்கள் அவர்களை குறித்து பவுல் பட்டியல் எடுக்கிறார். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை, பொருட்களின் மேல் ஆசைப்படுவது ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிறது உங்கள் அவயவங்கள் தான், அது மறுப்பதற்கு இல்லை. உங்கள் கண் பார்க்கும் போதுதான் உங்களுக்கு அதன் மீது ஒரு ஆசை வருகிறது. அடுத்த வீட்டுக்காரங்களை பார்க்கும் போதுதான் எனக்கு அதை போல மாற வேண்டும் என்ற ஆசை வருகிறது. அதை அழித்து விடுங்கள். கண்ணை பிடுங்கி போடுங்கள். அந்த கண் உண்டாக்குகிற எண்ணத்தை அழித்து விடுங்கள். அதுக்குரியவர்களே, ஆகையால் நாம் அந்த தேவ ராஜ்யத்தினுடைய கடவுள் நம்மை எந்த இடத்துல வைத்திருக்கிறார் அல்லது கடவுள் நமக்காக எதை வைத்திருக்கிறார் என்கிற அந்த இடத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரிந்தால் மதிப்பில்லாத காரியங்களுக்கு நாம் அதிக மதிப்பை கொடுக்க மாட்டோம். நாம் இன்றைக்கு கடவுள் மதிப்பில்லாத காரியங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், அதனால் கடவுள் விரும்புகின்ற காரியத்திற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகம் முழுவதையும் நீங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், அதனால் ஜீவன் நஷ்டப்பட்டால் அதனால் என்ன பிரயோஜனம்? இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், இந்த உலகத்தில எல்லாவற்றையும் நீங்கள் சம்பாதித்து அனுபவித்தாலும் அதனால் ஒரு ஜீவனை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியாது. அப்போ அதனால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு லாபம் கூட கிடையாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு காரியம் கூட பார்க்கும்போது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 20-21 வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் தீத்துவை பாராட்டி எழுதுகிறார். தீத்துவை பாராட்டி எழுதிவிட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 21ஆம் வசனம், மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். அப்போ தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். அப்போ பிலிப்பிலே உள்ள மக்களுக்கு தீத்துவை குறித்து பாராட்டி எழுதுகிறார். ஏன்? அவன் கடவுளுக்குரியவைகளை தேடுகிறவன். அப்போ அவன் உண்மையாக ஊழியம் செய்யக்கூடியவன். பாருங்கள், அவன் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவன். ஆனால் மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை குறித்து தேடுவதில்லை, அவர்கள் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். அப்போ அது கிறிஸ்து இயேசுவை குறித்து பேசலாம், பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் அதனுடைய நோக்கம் கிறிஸ்து இயேசுவைக்குரியவைகளை தேட என்பது அல்ல, அதன் மூலமாக தங்களுக்குரியவைகளை தேடிக்கொள்வது. அப்போ தங்கள் லாபத்திற்காக தங்களுக்குரியவைகளை தேடுவதற்காக அவர்களும் பிரசங்கிப்பார்கள், அவர்களும் உங்களுக்கு நல்லது போல பேசுவார்கள், பாஸ்டர் என்று சொல்வார்கள், ஊழியக்காரர்கள் என்று சொல்வார்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் தங்களுக்குரியவைகளை தேடுகிறவர்கள். அப்படிப்பட்டவர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனா அன்றைக்கு பவுல் சொல்லும் போதே தீத்து அவன் என்னை போல மனதுள்ளவன், அவன் உங்களை உண்மையாக விசாரிக்கிறவனாக இருக்கிறான், அல்லது என்னை போல ஒருத்தன் என்று சொல்லுகிறான்.
ஆனால் மற்றவர்கள், இங்க பெரும்பான்மையானவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் தங்களுக்குரியவைகளை தேடுகிறவர்கள். அப்ப அவர்கள் உண்மையானவர்கள் அல்ல என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ ஏன் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள்? கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை குறித்து தேடாமல் தங்களுக்குரியவைகளை குறித்து தேடுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஊழியக்காரர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டாலும் அவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை காட்டிலும் அவர்களுக்கு எது மதிப்பாக தெரிகிறது? தங்களுக்குரியவைகளை மதிப்பாக பார்க்கிறார்கள். ஆகவே தான் அந்த கிறிஸ்து இயேசுடைய பெயரை பயன்படுத்தியாலும் தங்களுக்கு செல்வங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்களுடைய மதிப்பு எப்படி தெரிகிறது? தங்களுக்கு செல்வம் பெருக்குவதுதான் அவர்களுடைய மதிப்பாக தெரிகிறது. ஆகவே அப்படிப்பட்ட எண்ணத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் எதற்கு அதிக மதிப்பு கொடுக்கிறோம்? நம் பேதுரு புஸ்தகத்திலே ஒரு கடைசியாக பார்த்து முடிக்க போறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே படிக்கிறேன். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று, அப்போ முற்காலத்திலே நீங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக அனுசரித்து வந்த பழமையான அந்த நடக்கை, பாரம்பரியமாக நீங்கள் அனுசரித்து வந்த அந்த பாரம்பரிய நடக்கை என்ன? வேறு விதமான மத நம்பிக்கை அல்லது தவறான பழக்க வழக்கம் எல்லாம் அதற்கு உட்படும். அதிலிருந்து நீங்கள் இப்பொழுது காப்பாற்றப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை காப்பாற்றினது எது? வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் காப்பாற்றப்படவில்லை. அப்போ வெள்ளி இங்க பூமியில எது மதிப்புக்குரியதாக பார்க்கப்படுகிறது? இன்றைக்கு வெள்ளி மதிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஒரு காலத்துல வெள்ளியும் பொன்னுக்கு அடுத்தபடியாக மதிப்பாக பார்க்கப்பட்ட ஒரு பொருள். ஆகவே தான் வேதத்திலே பல இடங்கள்ல பொன் வெள்ளி என்கின்ற வார்த்தை இருக்கிறது. இன்றைக்கு வெள்ளியுடைய மதிப்பு கொஞ்சம் ரொம்ப கீழாதாக இருக்கிறது. அப்போ வெள்ளி பொன், அப்போ அவைகள் மிகுந்த மதிப்புக்குரியவைகள். அவ்வளவு விலையேறப்பெற்ற பொன் கொடுத்து உங்களை காப்பாற்ற முடியவில்லை. அவ்வளவு விலையேறப்பெற்ற வெள்ளி அல்லது வேறு உதாரணத்துக்கு ரத்தனங்கள், வைரம், வைடூர் எது வேண்டுமானாலும் போட்டு பொறுத்து, அவைகளால் நீங்கள் காப்பாற்றப்பட முடியாது. அப்போ நீங்கள் எதையெல்லாம் அதாவது பூமியில் உள்ளவர்கள் எதையெல்லாம் மதிப்பாக பார்க்கிறார்களோ அவைகளால் நீங்கள் காப்பாற்றப்பட முடியாது. அதுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு கிடையாது. அதுதான் உண்மை. அது அழிந்து போகக்கூடியது. பாருங்கள், அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் காப்பாற்றப்படவில்லை. ஆனால் மனிதன் அதைத்தான், மனிதனை காப்பாற்ற முடியாத அந்த வெள்ளி பொன் அவைகளுக்கு பெரிய மதிப்பு கொடுத்து வைத்திருக்கிறார். அதனால் காப்பாற்றப்படவில்லை. மாறாக எதனால் காப்பாற்றப்பட்டீர்கள்? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள், அல்லது காப்பாற்றப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ எதனால் காப்பாற்றப்பட்டோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய மாசற்ற அதாவது அழுக்கில்லாத ரத்தம், பாவம் இல்லாத ரத்தம், அதுதான் விலையேற பெற்றது. இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரத்தம் ஏன் விலையேற பெற்றதாக இருக்கிறது? அதிலே கரை இல்லை, அதாவது பாவம் இல்லை, அது பரிசுத்தம். உலகத்திலே எங்கும் கிடைக்காத ஒரு பிளட் குரூப் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. அது அந்த அளவிற்கு பியூர், ஒரு பழுதும் கண்டுபிடிக்க முடியும், ஒரு என்னது ஒரு கரப்ஷனும் இல்லாத ஒரு ரத்தம், பரிசுத்தம், மாசற்ற, மாசு அழுக்கு இல்லாத ரத்தம். அதனால் நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள். அதுதான் விலையேற பெற்றது, அதுதான் மதிப்பு மிக்கது. ஆனால் மனிதன் எதைய மதிப்பு மிக்கதாக பார்க்கிறான்? அழிந்து போகக்கூடிய பொன் வெள்ளி. ஆனால் மனிதன் அதனால் காப்பாற்றப்பட முடியாது. எவ்வளவு வெள்ளியை அள்ளி கொடுத்தாலும், பொன்னை அள்ளி கொடுத்தாலும், வைரத்தை அவைகளை அள்ளி கொடுத்தாலும் மனிதன் காப்பாற்றப்பட முடியாது. ஆனால் விலையேற பெற்ற ரத்தத்தினால் கடவுளை தாமே காப்பாற்றி இருக்கிறார். அந்த விலையேற பெற்ற அந்த ரத்தத்தை நம்மால் கொடுக்க முடியாது, அதற்குரிய விலையை கொடுக்க முடியாது. அது விலையேற பெற்றது, அதை கடவுளை கொடுத்து காப்பாற்றி இருக்கிறார். அப்போ கடவுள் இன்றைக்கு நம்மிடத்துல ஒரு மதிப்பு மிக்க காரியத்தை எதிர்பார்க்க என்ன? அது பேதுரு தான் சொல்லுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்பட்ட
அந்த பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றது விசுவாசம். அது சோதிக்கப்படும் போது, சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கும் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லி இங்க பேதுரு எழுது. இப்போ விலையேற பெற்றது நாம் உண்மையாக கடவுளிடத்திலே வைக்கிற அந்த விசுவாசம், அது விலையேற பெற்றது, அது பெரும் மதிப்புக்குரியது. அப்போ எதற்காக வைக்கிற விசுவாசம்? கடவுள் என்னை காப்பாற்றினார், பாவத்திலிருந்து காப்பாற்றினார் என்கிற அந்த விசுவாசம். அந்த விசுவாசம் விலையேற பெற்றதாக காணப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசம் ஏன் விலையேற பெற்றதா? காரணம், அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அதாவது ஆத்துமா காப்பாற்றப்படுதலை அடைகிறீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஏன் விசுவாசம் விலையேற பெற்றது? காரணம், இந்த விசுவாசம் ஆத்துமாவை காப்பாற்றுகிறது, சந்தோஷத்தை தருகிறது. பாருங்கள், இந்த 1 பேதுரு புஸ்தகத்தை நீங்கள் நேரம் கிடைக்கும் போது படித்து பாருங்க. அதிலே பேதுரு எதை குறித்து அதிகமாக எழுதுகிறார்? நீங்கள் பாடுபடுங்கள், பாடுபடும் போது சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி தான் எழுதுவார். உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை படிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 இருந்து படிக்கிறேன். பிரியமானவர்களை, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்பதாக எழுதுகிறார். கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் என்று சொல்லி எழுதுகிறார். அப்போ நீங்கள் பாடுபட்டால் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்? காரணம், நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்கள் என்கிற அந்த மதிப்பை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தின் பாடுகள், இவ்வுலகத்திலுள்ள நம் பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அந்த மதிப்பை நாம் தெரிந்து கொண்டால், அதற்குரிய அந்த மதிப்பு நமக்கு எந்த அளவிற்கு அதிகமாக தெரிகிறதோ அந்த அளவிற்கு இந்த பூமிக்குரிய காரியங்கள் உள்ள மதிப்பு நமக்கு நாம் எதை பெரிய அளவில் மதிக்கிறோமோ அது அதனுடைய மதிப்பு நமக்கு தானாகவே குறைவாக தெரியும். ஆகவே இன்றைக்கு நாம் எந்த மதிப்பின் அடிப்படையிலே பார்க்கிறோம்? தேவ ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் மேலானவைகள். கிறிஸ்து எழுந்தார், ஆகையால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிற அந்த மேலானவைகளை தாடுங்கள் என்று கொலோசியர் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார் அல்லவா? அப்போ நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால், அப்ப நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் ரட்சிக்கப்பட்டதாக உணர்வீர்களானால் அதை தேடுங்கள், அதனுடைய மதிப்பை உணர்ந்து கொள்ளுங்கள், கண்டுபிடியுங்கள், அது எவ்வளவு மேலானது என்கிறதிலே ஆனந்தம் கொள்ளுங்கள். மாறாக இந்த பூமியிலே எனக்கு இது கிடைக்கவில்லை என்கிறதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், மேலானது கிடைத்திருக்கிறது. பூமியிலே கிடைக்கவில்லை, அதை விட்டு தள்ளுங்கள். கிடைத்தால் ஓகே, அதை தேவனுக்காக பயன்படுத்துங்க. கிடைக்கவில்லை என்பதற்காக ஒப்பாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், மதிப்பு தெரியாவில்லை. நமக்கு கிடைத்திருக்கிறதன் மதிப்பு தெரியாவிட்டால் தான் இந்த பூமியில் உள்ள கிடைக்காதது குறித்து நாம் கவலைப்பட வேண்டியது. ஆகவே இந்த மதிப்பை நாம் புரிந்து கொள்வோம். அது விலையேற பெற்றது. அதனுடைய மதிப்பு தெரிந்தால் நாம் அதை குறித்து சந்தோஷம் கொள்வோம். வேறு எதை இழந்தாலும் அதை குறித்து நமக்கு ஒரு பெரிய இது இருக்காது, துக்கம் இருக்காது. நாம் பெற்ற அந்த தேவ ராஜ்யத்தினுடைய மதிப்பை சரியாக புரிந்து கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார்.